ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 8த் கொஸ்டின், 9த் கொஸ்டின் ஃப்ரம் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல எக்ஸர்சைஸ் 3.4ல சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ்ல 6த் கொஸ்டின், 7த் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ அந்த வீடியோல இதெல்லாம் தான் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம். அந்த வீடியோ பாருங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 8த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இதில் டீம் ஏ வின்ஸ் 26 மேட்சஸ் அவுட் ஆஃப் 52 மேட்சஸ். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஹாஃப்னு நினைக்கிறேன். ஹாஃப் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணிடுறாங்க. டீம் பி பார்த்தீங்கன்னா வின்ஸ் 3/4 ஆஃப் த 52 மேட்சஸ். ஸோ ரெண்டு பேருமே டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 52. ஆனால் டீம் பியோட வின்னிங் ஸ்ட்ரீக் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். விச் டீம் ஹேஸ் பெட்டர் வின்னிங் ரெக்கார்ட் அதான் கேட்டிருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் டீம் ஏவோட வின்னிங் ரெக்கார்ட் என்னது? டீம் ஏ வந்து 26 அவுட் ஆஃப் 52 மேட்சஸ் வின் பண்ணாங்க. ஸோ இது வந்து வின்னிங் ரெக்கார்ட் ஆக்சுவலாக எப்படி கால்குலேட் பண்ணா நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஒன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் பிளேட். நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஒன் பை நம்பர் ஆஃப் மேட்சஸ் பிளேட். இதுதான் வின்னிங் ரெக்கார்டோட கால்குலேஷன். பர்சன்டேஜ் வின்னிங் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணால் இப்படி தான் பண்ணணும். ஸோ 26/52 எப்படி எழுதலாம்? 26/26 × 2 எழுதலாம். இப்போ இதையும் அடிச்சிடலாம். ஹாஃப்னு வரும் உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஏவோட வின்னிங் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த டோட்டல் மேட்சஸ் வின் பண்ணுறாங்க. பியோட வின்னிங் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 3/4 இங்கே கொடுத்துருக்கான். ஸோ 3/4 ஆஃப் த டோட்டல் 52 மேட்சஸ் அவுட் ஆஃப் 52, ஹாஃப் ஆஃப் 52. இது 3/4 ஆஃப் 52. ஸோ இப்போ ஹாஃப் பெருசா 3/4 பெருசான்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சது. ஹாஃபா 3/4 அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ ஹாஃப் பார்த்தீங்கன்னா லைக் ஹாஃபை 3/4 கம்பேர் பண்ணா என்ன பண்ணணும்? ரெண்டுத்துக்கும் ஒரே டினாமினேட்டர் ஆகணும். 2வையும் 4ஐயும் எப்படியாவது ஒன்னா ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சோம். ஸோ எல்சிஎம் எடுக்கணும் இது ரெண்டுத்துக்கும். எல்சிஎம் ஆஃப் 2,4 எடுத்தீங்கன்னா 4 தான் வரும். இன்கேஸ் உங்களுக்கு எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னு தெரியல, நான் ஒரு வீடியோ அதுக்காக போட்டிருக்கேன் என் சேனல்ல. அந்த வீடியோ பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கணும்னு கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 1/2 என்ன பண்ணலாம் நீங்க? இதை 3/4 மாதிரி சிமிலர் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் ஒன்னா ஆக்கணும்னா என்ன பண்ணணும்னா இங்கே 2/2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2/2 இஸ் நத்திங் பட் 1. ஸோ ஒரிஜினல் ஃபிராக்ஷன் ஹாஃப் மாறவே போறது இல்லை. ஏன்னா 1னால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிராக்ஷன் மாறாது. 1னால மல்டிப்ளை பண்ணா ஃபிராக்ஷன் மாறாது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 2/4 எழுதலாம். 2/4. ஸோ 2/4யும் 3/4யும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 2/4 vs 3/4 கம்பேர் பண்ணீங்கன்னா 3/4 தான் பெருசு கிளியரா. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே டினாமினேட்டர், ஏன்னா வேற வேற நியூமரேட்டர். அதாவது 2/4 + 1/4 போட்டால் தான் உங்களுக்கு 3/4 கிடைக்கும். ஸோ கிளியர்லி 3/4 இஸ் மச் பிக்கர் தேன் 2/4. கம்பேர்ட் 1/4 யூனிட்ஸ் பிக்கர். ஸோ இதை அடிச்சிடறேன். 3/4 தான் பெருசுன்றதுனால பியோட வின்னிங் ரெக்கார்ட் தான் பெருசு. அவ்வளோதான். ஸோ பி ஹேஸ் பெட்டர் வின்னிங் ரெக்கார்ட். அவ்வளோதான். ஸோ விச் டீம் ஹேஸ் பெட்டர் வின்னிங் ரெக்கார்ட்னா பி தான். பி. சைடில் எழுதிக்கிறேன். பி ஹேஸ் பெட்டர் வின்னிங் ரெக்கார்ட். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதையும் அழிச்சிடறேன். இதெல்லாம் அழிச்சாச்சுன்னா இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா ஓகே. அவ்வளோதான். In a school excursion, 6 teachers and 12 students from 6th standard, and 9 teachers and 27 students from 7th standard, 4 teachers and 16 students from 8th standard took part. Which class has the least teacher to student ratio? So least என்ன அர்த்தம் இல்லை? லீஸ்ட்னா லோவஸ்ட் ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோன்னு அர்த்தம். லீஸ்ட்க்கு அர்த்தம் வந்து லோவஸ்ட் ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ. எந்த ரேஷியோ இருக்கலே கம்மியா இருக்கும்? டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ. டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ. ஓகே. லோவஸ்ட் டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ எதுக்கு இருக்கலே கம்மியா இருக்கும்? அந்த ரேஷியோ எல்லா ரேஷியோவும் கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணிட்டு எது கம்மியா இருக்கோ அந்த ரேஷியோ தான் ஆன்சர். ஸோ 6th ஸ்டாண்டர்டோட ரேஷியோ பார்க்கலாமே. 6th ஸ்டாண்டர்டோட டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ டிஎஸ்டிஎஸ் ரேஷியோன்னு வச்சுக்கலாம். ஸோ எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க? 6 டீச்சர் 12 ஸ்டூடெண்ட். ஸோ 6:12. ஸோ இது எப்படி எழுதலாம்? 6/12 எழுதலாம். 6/12 என்ன பண்ணலாம்னா 6/6 × 2 எழுதலாம். ஸோ 6/6 இஸ் நத்திங் பட் 1. ஸோ 1/2 தான். ஸோ 1:2 தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கு 2 ஸ்டூடெண்ட். 7th ஸ்டாண்டர்ட் போகலாம். 7th ஸ்டாண்டர்ட் வேற கலர் எடுத்துக்கிறேனே. க்ரீன் எடுத்துக்கிறேன். 7th ஸ்டாண்டர்ட். ஸோ க்ரீன் எடுத்துனா இதையும் க்ரீன் ஆக்கிக்கிறேன். முடிஞ்சிச்சு. ஸோ 7th ஸ்டாண்டர்டோட டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ என்னது? T/S ரேஷியோ. ஸோ T/S ரேஷியோ என்ன வரும்னா 7th ஸ்டாண்டர்டோடது எத்தனை டீச்சர் இருக்காங்க? 9 டீச்சர்ஸ் 27 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 9:27. 9:27. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 9/27 எழுதலாம். ஸோ 9/27 ஃபர்தர் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா 9/9 × 3 எழுதலாம். ஸோ 9 கேன்சல் ஆகிடும். 1/3 வரும். ஸோ 1:3 வரும். இது டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ ஆகும். ஸோ லாஸ்ட்டாக 8th ஸ்டாண்டர்டோட டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ. 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா லைக் 4 டீச்சர் 16 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 16 ஸ்டூடெண்ட்ஸ் 4 டீச்சர்ஸ். ஸோ 8th ஸ்டாண்டர்டோட டீச்சர் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா
4:16. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இன்னைக்கு 4/16 எழுதலாம். 4/16 எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 4/4 into 4 எழுதலாம். 4 அடிச்சிடலாம். 1/4 வரும். ஸோ 1:4. ஸோ இருக்கல லீஸ்ட் ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ எது வரும் பார்த்தீங்களா? 1/2 1/3 1/4 எது இருக்கல குட்டின்னு பார்த்தா கண்டுபிடிச்சிடும். ஸோ இது 3 நம்பரையும் கம்பேர் பண்ணணும் நீங்கள் பேசிக்காக. ஸோ 3 நம்பரை எப்படி கம்பேர் பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாம். அது ஒரு விஷயம். ஒரு ப்ரொசீஜர் வந்து எல்சிஎம் எடுக்குது. 1/4 பெருசா 1/3 பெருசா இல்லை 1/4 குட்டியா 1/3 குட்டியா 1/2 குட்டியான்னு பார்த்தீங்கன்னா பேசிக் லாஜிக் வச்சு நீங்கள் சொல்லிடலாம் 1/4 தான் இருக்கிறதுலே குட்டின்னு. ஏன்னா எல்லாத்துக்குமே நியூமரேட்டர் ஒன்று தான். ஆனால் டினாமினேட்டர் இதுக்கு மட்டும் தான் இருக்கிறதுலே பெருசா இருக்கு. ஸோ டினாமினேட்டர் ஒரு நம்பருக்கு பெருசா இருந்துச்சுன்னா இந்த நம்பர் தான் இருக்கிறதுலே குட்டியா இருக்கும். நியூமரேட்டர் ஒன்று தான், சேம் நியூமரேட்டர், பட் பிக் டினாமினேட்டர் ஃபார் ஒன் ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி, ஒன் ஸ்பெசிஃபிக் நம்பருக்குன்னா பிக் டினாமினேட்டர்னா இந்த குவான்டிட்டி தான் இருக்கிறதுலே குட்டியா இருக்கும். லோ குவான்டிட்டின்னு அர்த்தம், லோ நம்பர் பேசிக்கா. ஏன் அப்படின்னா 1 divided by வெரி பிக் நம்பர் gives results to a small number. ஏன்னா இப்போ சப்போஸ் லைக் 100 எடுத்துக்கோமே, ஏன்னா இது கால்குலேட் பண்ணா டெசிமல்ல வரும், அதனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ 100 சொல்றேனே, சப்போஸ் 100/4 25 வரும். ஆக்சுவலாக 25 வரும். 100/2 வச்சுக்கோங்களேன், 15 வரும். ஆக்சுவலாக இது சும்மா ஒரு நம்பர் ரேண்டமாக எடுத்து நான் கொடுக்குறேன். 15 வரும். சரி 25 பெருசா 50 பெருசா? 50 தான் பெருசு. 100/3 என்ன வரும்னா ஆக்சுவலாக டெசிமல்ல வரும். ஆல்மோஸ்ட் லைக் 33 வரும். 33 ஆல்மோஸ்ட் 33 வரும். 33.33 வரும். நான் 33 சொல்றேன் ஏன்னா டெசிமல் உங்களுக்கு தெரியாதனால. ஸோ இதுல இருக்கிறதுலே குட்டி நம்பர் பார்த்தீங்கன்னா இதான் 100/4 தான் இருக்கிறதுலே குட்டி. ஏன்னா ஒரு நம்பரை நீங்க பெரிய நம்பரால் டிவைட் பண்றீங்க. எல்லாத்துக்கும் ஒரே நியூமரேட்டர் தான், ஆனா இதுக்கு மட்டும் பெரிய டினாமினேட்டர் இருக்கு. இதுக்கெல்லாம் குட்டி டினாமினேட்டர்னால நீங்க ஓவரால் குவான்டிட்டி உங்களுக்கு இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதை விட. ஸோ 100/4 தான் இருக்கிறதுலே குட்டியான நம்பர். அந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் ஐடியா என்னன்னா டினாமினேட்டர் எதுக்கு பெருசா இருக்கும், ஒரே நியூமரேட்டர் எல்லா நம்பர், அதாவது ஒரே காமன் நியூமரேட்டர் இருந்து டினாமினேட்டர் ஒரு நம்பருக்கு பெருசா இருந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் இருக்கிறதுலே குட்டியா இருக்கும். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா 1:4 தான் இருக்கிறதுலே குட்டி, 1/4 தான் இருக்கிறதுலே குட்டி. ஸோ 1/4 குட்டின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா லீஸ்ட் ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் 8th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் ஹேஸ் லோவஸ்ட் ஸ்டூடெண்ட் டு டீச்சர் ரேஷியோ. 8th ஸ்டாண்டர்ட், 8th கிரேட் 8th ஸ்டாண்டர்ட் ஹேஸ் லோவஸ்ட். இப்போ ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். 8th standard has least teacher to student ratio. ஸோ இதான் ஆன்சர். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம 8th கொஸ்டின் 9th கொஸ்டின் ஃப்ரம் சேலஞ்சிங் ப்ராப்ளம் செக்ஷன் எக்ஸசைஸ் 8.4 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம இது ரெண்டும் தான் பார்ப்போம். எக்ஸசைஸ் 3.4ல 10th கொஸ்டின் 11th கொஸ்டின் முடிச்சிருவோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.